அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 5, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 23,562ல் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் 550 அவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 23,550ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,600 இந்த ஏரியாவில் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 23,600 காலன் புட்டை வாட்ச் பண்ணணும். இல்லாட்டினா 23,550 காலன் புட்டை நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ வந்து பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,550ல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வராங்க, ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அல்லது எஸ்டர்டே ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்று இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க, இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 23,550 ஓப்பன் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரப்போ 23,400 இல்லாட்டினா 23,450 காலன் புட்டை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆர்பி மீட்டிங் பாலிசிங் இருக்குது. ஒரு 10 மணிக்கு இருக்குது. நான் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். பேங்க் செக்டருக்கு ஏதாச்சும் ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம நியூஸ் பேஸ் பார்க்குறதில்ல, இருந்தாலும் அந்த ஒரு 10 மணிக்கெலாம் ஒரு மூவ்மெண்ட்டு ஆப்போசிட்டில் மாட்டினீங்க அப்படின்னா பையர் வந்து மாட்டக்கூடாது. ஏன்னா மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். ஒரே கண்டியில் வந்து நம்மளுக்கு சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டியில் 200 to 250 பாயிண்ட் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் வந்ததுன்னா பரவாயில்ல, ஆப்போசிட்டாக மாட்டக்கூடாது. லாஸில் வந்தது அப்படின்னா ஹெவி லாஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போயிட்டு கீழே வரப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் எடுக்க வராங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்கணும். ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு பிலோ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு பிலோ ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி ஒரு லோ போட்டுட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 23,700 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இப்போ 23,550ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மேலே இருந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி கீழே வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன்லேருந்து பிலோ வராங்க, ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகி இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அதற்கு 23,700 to 23,800 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. வாட்ச் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு ஒன் ஹவர் சார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க பாருங்க. இதனுடைய டார்கெட் வந்து நம்மளுக்கு 23,800. ஆனால் இந்த நெக்கை பிரேக் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த நெக்கை பிரேக் பண்ணி இந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 23,550 காலன் புட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த 23,550 காலன் புட்டை நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து லைவ் மீட்டிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு லைவ் மீட்டிங் பண்ணிட்டு கால் மேலே போகிறாங்க அப்படின்னா, கால் வந்து 222க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த டார்கெட் வந்து 340 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை 222க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, திருப்பி 2 பேரும் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே 222 போயிட்டு திருப்பி கீழே வராங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் கால் அண்ட் புட் வந்து திருப்பி மீட்டிங் ஆகிட்டு அந்த ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. புட்டோட ஹைக்கு மேலே கால் மீட்டிங் ஆனோட்டி திருப்பி செகண்ட் மீட்டிங் ஆனோட்டி திருப்பி காலுக்கு புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு இந்த 222 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 340 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.